நாளை காலையில் மினிஸ்டரை பார்க்குறோம், சைன் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறோம். அதை பிரமோதை விடுத்து காசு வாங்குறோம், தர்மேசிட்டு கடனை செட்டில் பண்ணுறோம், வீட்டு பத்திரத்தை வாங்கி அண்ணிகிட்ட கொடுக்குறோம், கிளினிக்கில் பேமெண்ட்டை கட்டுறோம். அப்படியே நறுக்குன்னு 4 ரவுண்டு சரக்க போடுறோம். சாவறதுக்கு முன்னாடி உன் பெரியப்பா என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு ஏன்டா அந்த கனவெல்லாம் பேசாம வேலைக்கு சேர்ந்துருந்தாங்க. குமுதாவை தவிர வேற எல்லாரும் என்ன பைத்தியம் தானே நினைச்சான். சரி, அதான் நாளைக்கு கல்யாண குட்டி, காரு, வீடு இதெல்லாம் தாண்டி யோசிக்கிறவன் பைத்தியக்காரன் தானே. காலையில இருந்து சோத்தை கட்டுக்கிட்டு லொங்குன்னு ஆபீஸுக்கு போய் லோனு, வீட்டு வாடகை, ஸ்கூல் ஃபீஸ், இஎம்ஐ கட்டுறதுக்கு மட்டுமே வாழ்றது ஒரு வாழ்க்கையாட. ஆனா அந்த உலகத்துக்கு பைத்தியங்கள் தேவை. இல்லனா இன்னைக்கு கூட காட்டுல கல்ல தேய்ச்சிக்கிட்டு நம்ம காட்டு முறையோடய தான் இருந்திருப்போம். குராக் சொன்ன மாதிரி the only people are the mad ones.